பார்வதி, பார்வதி, இது வந்துட்டேப்பா. ஐயோ அப்பா, என்னப்பா, ஏன்பா அழறீங்க? பார்வதி, எனக்கு பிறகு நீ அழக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு சேர்த்து கண்ணீர் விடுறேன். அம்மா, கண்ணீர் விடுறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், இனிமே என்ன உங்களால காப்பாற்ற முடியாது டாக்டர். யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அப்பா, பேசாம சும்மா இருங்க. பார்வதி, அவரை தடுக்காத. அவர் பேசட்டும். அவர் நெஞ்சில் இருக்கிற சுமையெல்லாம் குறையட்டும். ஆமாமா, நீண்ட தூரம் பயணம் போகும்போது ரொம்ப சுமைய தூக்கிட்டு போக முடியாதுமா. தைரியமா இரு பார்வதி. இந்த உலகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். நெஞ்ச அடைக்குது. அப்பா, பால் கட்டிங்களே கொண்டு வந்திருக்கேன்ப்பா. பார்வதி, கவலைப்படாது. நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். போறீங்களா? ஏன் பார்வதி? இன்னைக்காவது நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நாளை காலையில போகலாமே. இல்ல பார்வதி, சிரமம் கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. தயவு செய்து இன்னைக்கு மட்டும். சரி பார்வதி, நேரத்துக்கு வீட்டுக்கு போறேன்னா எங்க அண்ணன் தேட ஆரம்பிச்சிடுவாரு. நான் பக்கத்துல போய் போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அப்பா போயிட்டாராமே, உனக்கு ரொம்ப துக்கமா இருக்குல்ல? நான் ஊர்ல இல்ல, இப்பதான் கேள்விப்பட்டேன். துக்கம் விசாரிக்காம இருக்க கூடாதுன்னு. பரவாயில்லை, ரொம்ப நன்றி. சரிங்க, நாளை காலையில பாத்துக்கலாம். என்ன பார்வதி, துணை இல்லாத ஒண்டி கட்டை ஆயிட்டேன். கடவுள் தான் துணை. எல்லாருக்கும் கடவுளே எப்படி துணையா இருக்க முடியும்? பார்வதி, அவரே பார்த்து ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை துணைன்னு படைச்சிருக்கார். கடவுள் எப்படி ரொம்ப புத்திசாலி. ஆமா, நீங்க போயிட்டு வாங்க. நீ ரொம்ப அழுதுகிட்டு இருக்காத. அழுதியா? இல்ல, நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா உன் அழகான முகம் வீங்கி போயிடும். அப்புறம் நான் ஏங்கி போயிடுவேன். பவுனே, பேசாம போயிட்டு வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, உன்னை நான் கண்ணே அண்ணேன்னு கூப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா அண்ணே அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்ட. நீ மரியாதையா போறியா இல்லையா? பார்வதி, என் மனச நீ நல்லா புரிஞ்சுக்கல. எல்லாம் புரிஞ்சது, போகலையா? உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது?
டாக்டர் டாக்டர் உன்ன மாதிரி காலி பசங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கிற டாக்டர் தான்டா இது வரைக்கும் உனக்கு கொடுத்தது மாத்திரை. இனிமே வேணா டானிக் வேணாலும் என்ன கொடுப்பேன். ரொம்ப அடிக்காத, நான் ஊருக்குள்ள கௌரவமான மனுஷன். என் பேரு பவுன். பவுனா பஃபுன்னு வச்சுக்கடா. டேய், பராசக்தி படம் பார்த்திருக்கியா? நான் தான் முதல் டிக்கெட்டு. இந்த பாரு, இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நான் உனக்கு கொடுக்கறதா கடைசி டிக்கெட்டா. ஜாக்கிரதை. பார்வதி, பார்வதி, என் கதி எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்ல பார்வதி, ஒண்ணும் இல்ல. நீ கவலைப்படாத. நீ எதுக்காக கவலைப்படுற? கவலைப்படாத, பாட்டி குழைச்சிடுவாங்க. இந்த மருந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடு. தம்பி, 5 ரூபா இருக்கு. பாட்டிக்கு தேவையான பழம் பானம் 2 வாங்கி. மறந்துடாது, கட்டாயம் வாங்கி. கடையில யாரும் இல்லையா? கடையில யாரு? என்ன பார்வதி, கடைய கடவுள்கிட்ட விட்டுட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சோடா அடி. உங்க அப்பா வேற உனக்கு ஒரே சங்கடம். வயசானதுங்க, காலாகாலத்துல போய் சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டாம். அடடே, பரவாயில்ல பரவாயில்ல, பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கு. இருட்டு இருட்டு இருட்டு. உன் கையால சோடா குடிக்கிறதுக்கு 1 ரூபாய் என்ன? 2 ரூபாய் கூட கொடுக்கலாம். பவுன் அண்ணன். என்னது பவுன் அண்ணனா? ஆமா அண்ணன், நீங்க எனக்கு அண்ணன் தான், தம்பி இல்ல. இந்தாங்க சில்லறை. நீ இந்த பவுனை இன்னும் புரிஞ்சுக்கல. அதாவது பார்வதி, நான் வரட்டுமா? என்னங்க வேணும்? சிகரெட் இருக்கா? கத்திரிக்கோல் இருக்கு. ஓஹோ, இந்த ஊர்ல கத்திரிக்கோல் தான் அதிகம் போல இருக்கு. நான் சாப்பிடுறது யானை. யானை சாப்பிடுவீங்களா? ஆமா, எலிபென்ட் பிராண்ட் சிகரெட் தெரியாது? ஆஹா, ஒரு சிகரெட் தான் இருக்கு, அது கூட. பரவாயில்ல. சிகரெட்டுக்கு உடம்பு சரியா இல்ல போல இருக்கு. சோம்பல் முடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்வதி, இதோ வந்துட்டேன்ப்பா. காசை பொட்டியில போட்டு போங்க. அப்பா, என்னப்பா? பார்வதி, கொஞ்சம் அடைக்கிறப்பா. அப்பா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். பார்வதி, நீ வர்றதுக்குள்ளார உன்னை விட்டு போயிரும் போல இருக்கும். அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னை அனாதையாக்கிட்டு போயிடாதீங்க அப்பா. ஐயோ, மூச்சு திணறுது. அப்பா, கொஞ்சம் இருங்க, சீக்கிரமா டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, கொஞ்சம் அப்பாவை பாத்துக்குங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு உடம்புக்கு என்னம்மா? அப்பாவுக்கு நெஞ்சு அடைக்குது, மூச்சு விட முடியல. கொஞ்சம் பாத்துக்குங்க, நான் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வைத்தியரா? நானும் ஒரு டாக்டர் தான்மா. டாக்டரா? அப்பா, டாக்டர் வந்துட்டாருப்பா, கவலை இல்ல. ஏம்மா, அப்பாவுக்கு இந்த மாதிரி எத்தனை நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு? 1 வாரமா இருக்கு. 1 வாரமா? நான் தான் அந்த கிராமத்துக்கு அடிக்கடி வந்தேன், ஏன் என்கிட்ட தெரிவிக்கல? எனக்கு இங்க துணைக்கு யாருமே இல்ல டாக்டர். நீ யாரும் வந்து சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, நான் வண்டியில மருந்து பெட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் டாக்டர், நீங்க அப்பா கிட்டயே இருங்க. பரவாயில்ல, நானே எடுத்துட்டு வரேன். நீ அப்பாவை ஜாக்கிரதையா பாரு. டாக்டர் வந்துடுவாரு, கவலைப்படாதீங்க அப்பா. கவலைப்படாதீங்க, வந்துடுவாரு. டாக்டரே வந்திருக்காரு அப்பா. அதோ டாக்டர் வந்துட்டாரு. ஐயோ.
பார்வதி பார்வதி அம்மா பயப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். நிம்மதியா தூங்குங்க. ஐயோ டாக்டர், அப்பாவுக்கு சௌக்கியமாயிடுங்களா? டாக்டர், நீ தைரியமா இருக்கிறதா தான் சொல்றேன். கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கு இன்னும் 2 நாள் போனா தான் சொல்ல முடியும். இனிமே அழுது என்ன பயன்? முதல்லயே ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? உங்க பேர் தான் டாக்டர் வாசுவா? என் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. டாக்டர், தயவு பண்ணி நாளைக்கு காலையில ஒரு முறை வந்துட்டு போறீங்களா? வரேம்மா, கட்டாயம் வரேன். யாரு? திறக்க முடியாது. பார்வதி, நான் சொல்றத கேளு. உன் பேச்சு எதுவும் கேட்க நான் தயாரா இல்லை. பார்வதி, நானும் உன்னை இப்படியே விட்டுட்டு திரும்பி போறதுக்கு தயாரா இல்லை. என்ன சொல்ற? நான் நினைச்சா புரிஞ்சுக்கிட்டயா? இந்த வீட்டையே சாம்பலாக்கு. ஏ, என்னையே கூட கொளுத்தி சாம்பலாக்கு. உன் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். கோபமா பேசும்போது கூட அழகாத்தான் இருக்கேன். இப்ப என்ன சொல்ற பார்வதி? கொளுத்து. கடைசி எச்சரிக்கை, நான் சொல்றத கேளு. ஆமா, இவர் ஏன் தீக்கு போனாரு? நம்ம ஊர்ல ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்க. ஆ. அதை அணைக்கிறதுக்கு போனோம். அதுல இந்த கதி. யாருடைய வீடு அது? அதாங்க பார்வதி. இப்பதான் அப்பனை பறி கொடுத்தேன். அதுக்குள்ள வீட்டையும் பறி கொடுத்துட்டேன். பார்வதி இப்ப எங்க? அவ போன இடம் தெரியலைங்க. சரி சரி, நான் சாயந்தரம் வரேன். ஆகாரம் சூடா கஞ்சி மட்டும் கொடுங்க. நீ தைரியமா இருப்பா. ஐயா ஐயா, என்னப்பா? நீங்க பாரதி அக்கா பார்க்க தானே போறீங்க? ஆமா. இப்ப பாரதி அக்கா எங்க வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க, வாங்க. பாரதிகா, பாரதிகா, யார் வந்திருக்காரு பாத்தியா? நம்ம டாக்டர் வந்திருக்காரு. என்னடா டாக்டரு, என்னமோ இன்னைக்கு பிரமாதமா பாஞ்சு பராசக்தி படம் பார்த்தையோ? அதுதான்டா இது.